சாயப்பாவின் சக்தி சில நாட்களில் மட்டுமே உங்களுடன் இருக்கும். இதை நீங்கள் ஏற்றுக்கலைன்னா மறுபடியும் இப்படிப்பட்ட வாய்ப்பு உங்களுக்கு வராது. கண்களை மூடி இதை கேளுங்க. அப்போது உங்கள் மனதில் அவருடைய உருவமும் அவருடைய பதிலும் இன்று இரவு நிச்சயமாக கிடைக்கும். அவர் வரும்போது உங்கள் வீட்டில் இது இல்லை அப்படின்னா அவருடைய அருள் உங்கள் வீட்டிற்கு வந்து சேராது. அப்போ எப்பவுமே என்ன பண்ணணும்? இது உங்களுடன் இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். உங்களை பற்றி குறை சொன்னாங்களே, அவங்களுக்கு நீங்கள் பாடம் எடுக்க வேண்டாமா? கடவுள் விரும்புகிறார். அவங்களுக்கு சரியான பாடத்தை நீ இதன் மூலமாக சொல்லணும்னு சாயப்பா விரும்புகிறார். உங்களை வீடு தேடி வந்து அவமதித்தவர்கள் இன்னும் 10 வருஷத்துக்கு அப்புறம் உங்கள் வீட்டுக்கு முன்னாடி நின்று உங்களை பார்த்து கெஞ்சக்கூடிய விஷயமும் இங்கே நடக்கும். இது மாதிரி பல அற்புதங்கள் உங்களுக்கு நடக்க போகுதுன்றதுக்கான முன்னேற்பாடு தான் இந்த பதிவு. முழுவதும் கேளுங்கள். ஓம் சாயிரா சாயிரா, ஓம் சாயிரா சாயிரா, ஓம் சாயிரா சாயிரா, அன்பே சாயிரா, பேரன்பே சாயிரா, அகிலம் தளிக்க ஆத்மா விழிக்க அனுதினம் சாயிரா, எங்கள் அன்பே சாயிரா. சாய்ரா, என் உயிரின் உயிரானவர்களே, வாழ்க்கையை வெல்வதற்கு கர்மா தடையாக இருக்குதே. இந்த கர்மாவை முறியடிக்க எத்தனையோ வழிகளை நாம் முயற்சி செய்தும் வாழ்க்கையில் வெற்றி பெற முடியலையே. வாழ்க்கையை வாழணும், கடவுள்கிட்ட நல்ல பெயர் எடுக்கணும், கடவுளை தாண்டி வேற ஒருவரையும் நான் நேசிக்கலை, கடவுளை தாண்டி வேறு யார் மேலேயும் நம்பிக்கையும் வைக்கல, ஆனாலும் வாழ்க்கையில் தொடர்ந்து கஷ்டங்கள் வருகிறதே, அது ஏன் அப்படின்னு கேள்வி. ஒவ்வொரு மனுஷனுடைய வாழ்க்கையிலையும் இந்த மாதிரி கேள்விகள் பயங்கரமாக புதைஞ்சு இருக்குது. பதில்கள் தெரிவதற்கு உள்ள அடுத்த பிரச்சனையில் அவன் சிக்கிறான். அப்போ கேள்விகளோட தான் நிற்குது, பதில்கள் எதுவுமே இல்லை. அப்போ பதில்கள் எங்கே போச்சு அப்படின்னா, உங்கள் வாழ்க்கையில் அதுக்குள்ளே இது நடந்துடுமோ அது நடந்துடுமோன்னு நீங்கள் பல விஷயத்தை உள்ளே கொண்டு வந்ததால் பதில்கள் காணாமல் போயிடுச்சு, பதில்கள் திருடு போயிடுச்சு. வாழ்க்கையில் வாழணுன்ற ஆசை இருக்குது, வெல்லணுன்ற ஆசை இருக்குது, பல மனுஷங்க முன்னாடி கெத்தாக நிற்கணுன்ற எதிர்பார்ப்பு இருக்குது, ஆனாலும் எதுவும் நிறைவேற மாட்டேங்குது. இது பேட் லக்கா இல்லை குட் லக்கா? ஸோ நீங்கள் எல்லோரும் சொல்லுவீங்க இது 100%
பேட் லக் இஸ் நாட் அ குட் லக் அப்படின்னு. நான் சொல்கிறேன், முதல்ல இந்த அளவுக்கு சிந்திக்கிறோமே அதுவே நமக்கு கிடைச்ச ஒரு வரம். சிந்திச்சு செயல்பட முயற்சி பண்ணுறோமே அது நமக்கு கிடைச்ச ரெண்டாவது வரம். ஆனால் ஏன் முடிவு மட்டும் சரியில்லை அப்படின்னா அங்கே தான் நிற்கிறான் பிரச்சனை. நாம் என்ன நினைக்கிறோம், ஒன்று கடக்க ஒன்று யோசிக்கிறோம். நம்ம வாழ்க்கையில் இந்த சைடு போகலான்னு முடிவு பண்ணுறோம், மறுபடியும் அந்த சைடு போக வேண்டாம் வேறு சைடு இருக்கான்னு ட்ரை பண்ணுறோம். ஸோ எதையுமே முழு மனதோட நாம் ஏற்றுக்கல. ஒரு விதமான கஷ்டம், ஒரு விதமான பயம், இல்லை வேகம். இந்த வேகம் பத்துலன்னு நம்ம நினைக்கிறோம். எப்படா என் பிரச்சனை முடியும், இந்த வேகத்தில் போனால் முடியுமான்னு நம்ம யோசிக்கிறோம். என்னைக்கு உங்களுக்கு பிரச்சனைகள் அதிகமாக இருக்குதோ அங்கே உங்கள் மனது கொஞ்சம் நிதானமாக இருந்துருச்சுன்னா நீங்கள் ஜெயிச்சிடலாம். ஆனால் பிரச்சனைகள் அதிகரிக்கும் போது மனது நிம்மதியும் நிலையாகவும் அமைதியாகவும் நிதானமாகவும் இல்லை. கஷ்டம் வந்தால் என்ன உங்களால் ஏற்றுக்க முடியுதா? கஷ்டம் வந்தால் என்னன்னு கேட்க முடியுதா? அதே மாதிரி பார்த்துக்கலாம் அப்படின்ற ஒரு வார்த்தை சொல்ல முடியுதா? இந்த பார்த்துக்கலாம் அப்படின்ற ஒரு வார்த்தையிலேயே 1000 நம்பிக்கைகள் இருக்குன்னு அர்த்தம். என்ன பெருசாக நம்ம பார்க்காதது அப்படின்னு. அப்போ உங்கள் மனசில் முதல்ல ஆழமான பயம் உங்களை விட்டு போகணும். எதையுமே நீங்கள் லேசாக எடுத்துக்கணும். லேசாக எடுத்துக்கிட்டாதான் மனசில் ஒரு விதமான பதட்டம் இல்லாத சூழ்நிலை அது உருவாக்கும். ரொம்ப அழுத்தமாக எடுத்துக்கிட்டால் மனசு போட்டு அழுத்தம், குழப்பங்கள், தலை வெடிக்கிற அளவுக்கு போகும். நாம் எதிர்பார்க்குற ஒன்றுமே நடக்கலையேன்னு சொல்லி நாம் ஒரு இடத்துல சோர்ந்து போய் உட்காந்துடுவோம். அங்கே பிரச்சனைகள் இன்னும் அதிகரிக்குது. உங்கள் வாழ்க்கையில் பல சந்தர்ப்பங்கள் கடவுள் கொடுத்தும் உங்களால் அதை சரியாக பயன்படுத்திக்க முடியல. இதுக்கு காரணம் இதுதான். அளவுக்கு அதிகமான பிரச்சனைகள், அளவுக்கு அதிகமான சங்கடங்கள் இது வருதுன்னு நினச்சி நீங்கள் ஒரு சில இடத்துல போய் மாட்டிக்கிறீங்க. அங்கே தான் உங்களோட பிரச்சனைகள் இன்னும் அதிகரிக்குது. அப்போ நம்ம நினைக்கிறோம் இந்த பிரச்சனையை சால்வ் பண்ணலான்னு நினச்சா வேற ஒரு பிரச்சனை வந்திருக்கே, என்ன ஒன்றும் புரியலையே அப்படின்னு. புரியலையேன்னு ஒரு கேள்விகள் கேட்கும்போது அங்கே இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய பிரச்சனையை நீங்கள் புரிஞ்சிக்கலையேன்னு அர்த்தம். வாழ்க்கையில் பல கஷ்டங்கள் வரும். கஷ்டங்கள் ஏன் தெரியுமா? ஒன்று உங்கள் கர்மாவை அழிக்கிறது, ஒன்று உங்களை தண்டனைக்குரிய காலம், இன்னொன்று நீங்கள் யாருன்னு இந்த உலகத்துக்கு காட்டணும்னு எவ்வளோ ஆசைப்பட்டீங்க. நீங்கள் எப்படிப்பட்ட மனிதர்கள்னு உங்களுக்கு தெரியணுமா தெரியக்கூடாதா? அப்போது ஒரு விஷயத்தை செய்கிறீங்க, அது கஷ்டத்தை கொடுக்குது, அதோடு நிறுத்திடுறீங்க. இப்போ உங்களுக்கு அது பெருமை கொடுக்குமா? இல்லை, நிறுத்தாமல் இன்னமும் அதில் டீப்பாக போய் கடவுள் நம்பிக்கையோட அதை அணுகி உங்கள் நம்பிக்கையை பயன்படுத்தி உங்கள் முயற்சி, உங்கள் உழைப்பு எல்லாத்தையும் கொடுத்து அதில் இருந்து நீங்கள் மீண்டு வரும்போது இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய மக்கள் என்ன செய்வாங்க? கையை தட்டி ஆரவாரம் செய்வார்கள். நம்ம அடிக்கடி சொல்லக்கூடிய விஷயம், கஷ்டத்தை ஒரு நண்பனாக பாரு, கஷ்டத்தை ஒரு கடவுளாக பாரு, கஷ்டம்தான் உன் திறமையை உலகத்துக்கு கொண்டு வருது. கஷ்டம் என்ன பண்ணுது? உங்களை யாருன்னு சொல்லி இந்த உலகத்துக்கே கொண்டு வரது இந்த கஷ்டம்தான். கஷ்டன்றது ஒரு நண்பன்.
கஷ்டன்றது இட்ஸ் அ வெரி பவர். என் லைஃப்பில் பொறுத்த வரைக்கும் இந்த நெகட்டிவ் அப்படின்றது பிடிக்காதுன்னு நான் சொல்லவே மாட்டேன். ஏன்னா இந்த நெகட்டிவ்லேயும் பாசிட்டிவாக மாற்றலாம். என் லைஃப்பில் அப்படி தான் நான் செய்கிறேன். ஏன்னா பர்சனலாக விஷயமாக இருக்கட்டும், இல்லை என்னோடய அஃபிஷியலாக இருக்கட்டும், எங்கே என்னோடய நெகட்டிவ்னு ஒன்று இருக்குதோ அதை பாசிட்டிவ் ஆக்க முயற்சி பண்ண சக்ஸஸ் அடைஞ்சேன். ஏன்னா மனசில் ஒரு விஷயத்தை நினச்சா அந்த மனசு முடிக்கணும். எல்லாரும் சொல்லுவாங்க உங்ககிட்ட, இது ஒரு பெரிய குறை, என்ன செய்ய போகிற, இதை வச்சு என்ன செய்ய முடியும் அப்படின்னு. அப்போ நாம் அவங்களுக்கு புல்லாங்குழலாம் இருக்கக்கூடாது. நாம் எதிர்த்து நிற்கணும். அந்த இடத்துல என்னால் முடியாதுன்னு நீ சொல்கிற அளவுக்கு என் வாழ்க்கை ஒன்றும் மோசம் போகலை, எனக்கு கடவுள் இந்த வாழ்க்கையை கொடுத்துருக்காரு, நான் இதை சரி செய்வேன்னு சவால் விடக்கூடாது. உங்கள் மனசுக்குள்ளே கொண்டு போய் சேர்க்கணும். இதெல்லாம் பொக்கிஷமான விஷயங்கள். உங்கள் எதிர்மறை எண்ணங்களை நீங்கள் நேர்மறை எண்ணங்களாக மாற்றணும். பல பேர் யாராவது ஒரு விஷயத்த சொல்லிட்டாங்கன்னா உடனே அவங்களுக்கு ஒத்து ஊதுறோம். ஆமாம், கரெக்டு தான். எல்லாரும் குறையே இல்லாத மனுஷன் கூட கஷ்டப்படுறான், நான் இவ்வளோ குறையோடு இருக்கேன், நான் எப்படி வாழ முடியும்னு ஒரு பைத்தியக்கார தடமான ஒரு விஷயத்தை எதிரில் இருக்கிறவன் விதைக்கிறான். அதை நாம் என்ன பண்ணுறோம்? அறுவடை செய்கிறோம். அப்போ அந்த இடத்துல உங்களுடைய தைரியம், நம்பிக்கை எங்கே போச்சு? கடவுள் எல்லாரையும் படைச்சிருக்காரு. எதுக்காக? துன்பத்தை கொடுக்கவா? துன்பத்தை கொடுத்து உங்கள் கண்ணீரை பார்த்து ரசிக்கிறவரா கடவுள்? உங்கள் கண்ணீரை பார்த்து அழுகிறவர் தான் கடவுள், ரசிக்கிறவர் கடவுள் இல்லை. அழுதா மட்டும் போதுமா? அவர் அடுத்த கட்டத்துக்கு உண்டான முயற்சிகளை செஞ்சுக்கிட்டு இருக்காரு. ஸோ முயற்சி செய்கிறாரு. அந்த முயற்சி அவருக்கு வெற்றி அடையணும்னா அதற்கு நீங்கள் அதற்கு தகுந்த மாதிரி இருக்கணும். அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் இருந்தால் மட்டும்தான் அவருடைய முயற்சி உங்களுக்கு பலனளிக்கும். இல்லைன்னா அம்பில் தான், முடிஞ்சது. அப்போது எத்தனையோ மனுஷங்க உங்ககிட்ட இருக்கக்கூடிய குறைகளை பெரிதுபடுத்த தான் முயற்சி பண்ணுவாங்க, குறைகளை தீர்க்க முயற்சி பண்ண மாட்டாங்க. உங்கள் குறைகள் என்ன இருக்குதுன்றதை பார்த்து ஒவ்வொரு மனுஷங்கிட்டையும் ஒவ்வொரு குறை இருக்கும். என்கிட்ட ஒரு குறை இருக்கும், உங்ககிட்ட ஒரு குறை இருக்கும். இது மாதிரி நம்ம பழகக்கூடிய அத்தனை மனுஷங்கிட்டையும் ஒரு குறை இருக்கத்தான் செய்யும். அப்போது குறை இருக்குதுன்னு நம்ம பின் வாங்கிட்டா தோத்துட்டோம். குறை இருக்குதா? சரி, குறை இருக்குதா? சரி, நீ சொன்னது எல்லாம் சரிதான். நீ சாதாரணமான ஒருத்தன்ட்ட சொல்லியிருந்தா அவன் முடங்கி போயிருப்பான். ஆனால் நானும் சாயப்பாவோட குழந்தையாக இருக்கேன், என்கிட்ட நீ சொல்லியிருக்கியே, இப்போ நான் விழிச்சிட்டேன்னு உங்கள் மனசில் அந்த பொறி தட்டுச்சுன்னா உங்கள் வாழ்க்கை பிரம்மாண்டமாக இருக்கும், பிரம்மாண்டமாக இருக்கும். ஆனந்தத்தில் நீங்கள் இருப்பீங்க. அப்போ தெரியும் உங்கள் பவர் எப்படி, கடவுள் உங்களை எப்படி இயக்க வச்சுருக்காரு, எப்படி உங்களை செதுக்கி வச்சுருக்காரு அப்படின்னு. ஆனால் ஒரு பிரம்மாண்டமான வாழ்க்கையை வாழ்வதற்கு பல தியாகங்களை செய்யணும். அது ரொம்ப முக்கியங்க. எல்லாமே தயார் அப்படின்னு சொல்லி உட்காந்துடக்கூடாது. எல்லாமே தயாருன்னா உட்காரவே கூடாது. அடுத்த விஷயத்தை செய்வதற்கு நாம் ரெடி ஆகணும்னு அர்த்தம். அப்போ எப்போ அடுத்த விஷயத்த செய்ய போகிறீங்க? 4 நேரம் பார்க்கலாமா? நாளைக்கு சண்டே, வளர்ப்பிறை, தேய்ப்பிறை, அஷ்டமி, நவமி, ராகுகாலம், அமாவாசை, பௌர்ணமி, வளர்ப்பிறை, தேய்ப்பிறை, இந்த மாதிரி பிறைகளை பார்த்து 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 உட்காந்து உங்கள் குறைகளை பெரிதுபடுத்த போகிறீர்களா? இல்லை, 4 நேரம், நட்சத்திரம் எதுவும் எனக்கு தேவையில்லை,
என்னுடைய குறையை சரி செய்கிறத தாண்டி, என்னுடைய குறையை பெரிதுபடுத்துறத தாண்டி, என்னுடைய லட்சியத்தில் நான் கவனத்தோடு இருந்து போராடி சாயப்பா எனக்கு வெற்றியை தேடி தருவார்ன்ற நம்பிக்கை உங்கள் மனசுக்குள்ளே விதைச்சிட்டான்னு வச்சுக்கோங்க, உங்கள் வாழ்க்கை செம்மையாக இருக்கும். யார் என்ன சொன்னாலும் சரி காதில் வாங்கவே கூடாது. யாராவது உங்களை திருத்துறதுக்கு மாதிரி பேசுனாங்கன்னா அது உண்மையிலே தப்பு இருந்தால் அக்செப்ட் பண்ணுங்கள். கடவுள் சொல்லக்கூடிய எச்சரிக்கை. அதே போல் இல்லை, வீண் பழியை சுமத்துறதுக்காக இவங்க நம்ம மேலே பழி போடுறாங்கன்னா கடவுளுக்கு மிகவும் நன்றி சொல்லுங்கள். ஏன்னா உங்களுடைய பிரச்சனைகள் சீக்கிரமாக தீரப்போகுதுன்னு அர்த்தம். அவங்களுக்கு எந்த ரெஸ்பான்ஸும் பண்ணக்கூடாது, எந்த ரெஸ்பான்ஸும் பண்ணக்கூடாது. அவங்க உங்கள் மேலே பழியை தூக்கி போடுறாங்க, அப்போ அவங்கள எதிர்த்து நீங்கள் பேசுனீங்கன்னா அதை நீங்கள் ஏற்றுக்கிட்டீங்கன்னு அர்த்தம். எதிர்த்து நின்று பேசலை, ஒரு புன்னகையோடு அந்த இடத்த விட்டு போகிறீங்க அப்படின்னா அது அவங்களுக்கே போய் சேருதுன்னு அர்த்தம். இது உங்களுடைய குறையும் அவங்களுக்கே போய் சேருதுன்னு அர்த்தம். ஸோ லைஃப்ன்றது இட்ஸ் அ வெரி பக்கா, இட்ஸ் அ டெக்னிக்ஸ். சில பேர் சொல்லுவாங்க சாணக்கியன் மாதிரி வாழுன்னு. ஆனால் சாணக்கியனோட ஸ்டோரியை கேட்டால் அந்த வார்த்தை சொல்ல மாட்டாங்க. அதை விட்டுருங்க, தனி சப்ஜெக்ட். ஸோ எங்கேயுமே சொல்கிறேனே, வாழ்க்கையை வெல்லுவதற்கு நீங்கள் வெல்லணுன்னா உங்களை பல பேர் திட்டணும், காயப்படுத்தணும். அதுக்கு நீங்கள் எந்த பதிலும் சொல்லக்கூடாது. பல பேர் உங்களை திட்டணும், பல பேர் உங்களை காயப்படுத்தணும். இதை எல்லாமே அவங்க செய்யும்போது நீங்கள் அவங்களுக்கு எதுவுமே செய்யாமல் இருக்கும்போது உங்கள் வாழ்க்கை சூடு பிடிக்குதுன்னு அர்த்தம். சூடு பிடிக்குதுன்னு அர்த்தம். அப்போ இத்தனை நாள் சூடு பிடிக்கல, நமக்கு சொரணை இல்லை. தப்பாக நினச்சிக்க வேண்டாம், நமக்கு சொரணை இல்லை. ஏன் சொரணை இல்லைன்னா பல பேர் நம்மளை இப்படி தான் பேசுனாங்க, நாம் சூடு இருக்குதுன்னு சொல்லி பதில் கொடுத்தோம். எதால்? பேச்சால். ஆனால் இனி சூடு இருக்குதுன்றதை எதால் பதில் கொடுக்கணுன்னா செயல்கள் மூலமாக பதில் கொடுக்கணும். அது வரைக்கும் நீங்கள் சொரணை இல்லாமலே இருங்க. என்னங்க சொரணை இல்லாமல் இருக்கணுமா? ஆமாம், வாழ்க்கையில் உங்கள் வாழ்க்கை சூடு பிடிக்கணுன்னா சொரணை இல்லாமல் இருக்கணும். நான் சொரணை இல்லாமல் இருந்த வாழ்க்கையில் இப்போ சூடு பிடிச்சிருக்குது. அப்போ யார் என்ன பண்ணாலும் சரி, ஆமாம் தப்பு தான், ஒத்துக்கிட்டேன், ரைட்டு ரைட்டு, அவ்வளோதான் அவ்வளோதான் அவ்வளோதான், முடிஞ்சிடுச்சு விஷயமே. அப்போ என் மேலே தப்பு இருந்துச்சுன்னா நான் திருத்திக்கிறேன். என் மேலே உண்மையில் அக்கறை இருக்கிறவங்க என்னுடைய குறைகளை ஒரு தடவை சுட்டி காட்டி அதுக்கப்புறம் என்னை பாராட்டுவாங்க. ஆனால் என் மேலே அக்கறை இல்லாத ஜீவன்கள் என்னை குறை சொல்கிறதுலேயே அதுக்கு சந்தோஷத்தை இருக்கும். அப்போது அந்த சந்தோஷத்தை நான் கொடுக்குறேன். ஆனால் அதே நேரத்தில் அவங்க சொல்லக்கூடிய வார்த்தைகள் என்னுடைய மனசுக்கு துன்பத்தை சேர்க்கலை. ஏன்னா அந்த வார்த்தையை நான் எனக்கு சொந்தமாக்கிக்கல. அப்போது என்ன என் மனசில் இருந்துச்சுன்னா சாய்பாவுடைய உருவம், அவர் எனக்கு போதித்த போதனை. தெய்வத்தை விட குரு சிறந்தவர் கலியுகத்தில், அது தெரியும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. ஏன்னா தெய்வத்துக்கு நம்ம மந்திரம் அது இதெல்லாம் செஞ்சு தான் நம்ம புண்ணியம் சேர்க்கணும். ஆனால் குருவோட போதனைகளை கேட்டாவே போதும், அதன்படி வாழ்ந்தாவே போதும், வாழ்க்கையில் ஜெயிச்சிடலாம். அப்போ வாழ்க்கையை வெல்வதற்கு பல டெக்னிக்ஸ், எதெல்லாம் நம்ம மோசம்னு நினைச்சோமோ அதெல்லாம் நமக்கு தேவையாக இருக்குது. இவ்வளோ தூரம் ஒருத்தர் திட்டிட்டு போகிறா, நீ வாயை மூடிட்டு இருக்கிறியே அப்படின்னு யாராவது கேட்டு நம்மளை கேவலப்படுத்துவாங்க. அப்போ பதிலுக்கு பதில் கொடு, ஏன் விடுற அப்படின்வாங்க. படிக்க படி வாங்கு, ஒன்று அவங்க படியை தூக்கி போட்டான்னா நீ அவன் மேலே படியை தூக்கி போடு. யாருமே அமைதியாக இருன்னு சொல்லியிருக்க மாட்டாங்க. நல்லா கவனிச்சு பாருங்கள். உங்களுக்கு எதிராக ஒருத்தவங்க உங்களை வந்து பேசினாலோ இல்லை உங்களை கேவலப்படுத்தினாலோ இல்லை உங்களுக்கு பிடிக்காததை செஞ்சாலோ நீ நாக்க பிடுங்கிக்கிற மாதிரி 4 கேள்வி கேளுன்னு சொல்லுவாங்க.
சொல்கிறாங்களா இல்லையா? அப்போது நம்ம கேட்காம விட்டால் நாம் என்னமோ பயந்தவர்கள் மாதிரியும் உலகத்தில் வாழ தகுதி இல்லாத மனிதருக்கு போலவும் நம்மளை நினைப்பாங்க. நாம் என்ன பண்ணுறோம்? அதுக்காகவே பதில் கொடுக்குறோம். ஆனால் அந்த பதில் உங்கள் வாழ்க்கையில் அந்த நேரத்துக்கு வேணால் உங்களை கெத்தை காட்டும். ஆனால் நிச்சயமாக சொல்கிறேன், அது எந்த இடத்துலையும் உங்களுடைய வரவு கணக்கில் வரவு வைக்கப்படாது, செலவாக தான் அது வைக்கப்படும். ஸோ இங்கே வரவு தான் முக்கியம். செலவு நிறைய இருக்குது, வரவு ரொம்ப குறைஞ்சிருக்கு. அப்போ எதில் இருக்கக்கூடிய மனிதர்கள் உங்களை குறை சொல்கிறதால வரவு பெருகும். அப்போ அவங்களுக்கு திருப்பி கொடுக்கறதால வரவும் இருக்காது, செலவு இருக்காது. இப்போ நமக்கு என்ன தேவை? வரவு, புண்ணியம். புண்ணியம் அப்படின்ற ஒரு வரவு நமக்கு தேவை. அப்போ தான் பாவங்கள் கொஞ்சம் குறையும். அப்போ இதுவும் அப்படி தான் இருக்குது, அதுவும் அப்படி தான் இருக்குதுன்னா அடுத்த பிறவியும் இதே மாதிரி தான் இருக்கும். ஸோ எத்தனை பேருக்கு அடுத்த பிறவிகள் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அத்தனை பேரும் அமைதியான முறையில் உங்கள் வேலைகளை மட்டும் நீங்கள் தொடர்ந்து செய்யுங்க. உங்கள் வாழ்க்கையில் பல நல்ல விஷயங்களும் நடந்தே தான் தீரும். ஏன்னா இதை எல்லாத்தையும் நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கிட்டாதான் உங்கள் வாழ்க்கை இன்னும் சூடு பிடிக்கும். அப்போது இத்தனை நாள் நான் பதில் கொடுத்தேனே, அதுக்கு என்ன அர்த்தம்? அப்போ அது எல்லாமே வேஸ்ட்டான்னு நினைக்கலாம். நிச்சயமாக சொல்கிறேன், அது எல்லாமே வேஸ்ட்டு தான். நீங்கள் யாரெல்லாம் மனசார திட்டிங்களோ, யாரெல்லாம் வெறுத்தீங்களோ அத்தனை பேரையும் மனசால நினச்சி மன்னிப்பை கேளுங்க. தப்பே இல்லை, கேளுங்க. 100% தப்பு இல்லை. நீங்கள் யார் மேலாலும் கோவப்பட்டீங்களோ அவங்களுக்கெல்லாம் நல்லதை செய்யுங்க. ஏன்னா அப்போ தான் நம்ம பாவம் குறையும், புண்ணியம் அதிகரிக்கும். உங்கள் வீட்டை உங்கள் அப்பா மேலே நீங்கள் கோவமாக இருக்கலாம், உங்கள் வீட்டை உங்கள் அம்மா மேலே நீங்கள் கோவமாக இருக்கலாம், எடுத்தெறிஞ்சு பேசியிருக்கலாம். அவங்க புரியாமல் அவங்க ஏதோ ஒரு விஷயத்த சொல்ல போக நீங்கள் அவங்கள காயப்படுத்தியிருக்கலாம். அந்த காயங்கள் எல்லாமே சாபங்களாக மாறுன்றதை தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா எல்லாருக்குமே அந்த அவசரத்தில் பேசக்கூடிய பேச்சுகள் இருக்குது பாருங்கள், அதுதான் பெரிய அளவில் பிரச்சனையாக நிற்குது லைஃப்பில். அதை மட்டும் நம்ம அடிச்சிட்டோம் அப்படின்னா வாழ்க்கையை அழகாக வெல்லலாம், அற்புதமாக வெல்லலாம். ஒரு கஷ்டத்தையும் நீங்கள் தாண்டும்போது உங்களுக்கே ஒரு மகிழ்ச்சியும் ஒரு பூரிப்பும் கிடைக்கும், ஒரு கஷ்டத்தை தாண்டும்போது. இதை நான் நிறைய இடத்துல பார்த்துருக்கேன் என் லைஃப்பில் பொறுத்த வரைக்கும். அதே மாதிரி அன்பே சாயிலையும் நிறைய பேர் சொல்லுவாங்க, பல விஷயங்கள் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, இன்னும் இதை விட கஷ்டத்தை நான் பார்க்கணும் அப்படின்னு ஒரு சாய்ராம் சொன்னாங்க. இதோட கஷ்டத்தை நான் பார்க்கணும் அப்படின்னு. நான் கேட்டேன், என்னங்க ஆச்சு, பிரச்சனை தீரணும் தானே சொல்லணும், அது என்ன நீங்கள் எப்படின்னு? இல்லை சாய்ராம், எனக்கு இப்போ இந்த ஒரு பிரச்சனை தீர்ந்த உடனே என்னுடைய ஒட்டுமொத்த கவனமும் நல்ல விஷயத்தை நோக்கி போகுது. ஸோ வாழ்க்கையில் கஷ்டப்படுறாங்கன்னு சொல்கிறாங்களே, அவங்க ஒரு கணம் யோசித்தாங்கன்னா இதில் இருந்து மீண்டு வந்துடலாம். ஆனால் இந்த கஷ்டத்தை மட்டும் மூட்டையாக தூக்கிக்கிட்டு திரியறத நினச்சா ரொம்ப வேதனையாக இருக்குதுன்னு. ஸோ இந்த தாட்டு எனக்கு நிறைய தடவை வரும். பட் என்னுடைய மனசில் என்ன இருந்ததோ அதை அவர் அப்படியே அழகாக கொண்டு வந்து செய்தார். ஏன்னா அதான் அனுபவன்றது, எக்ஸ்பீரியன்ஸ் என்றைக்குமே செத்து போகாது. நம்ம வாழ்க்கையில் நடந்த நிகழ்வுகள் அதை ஃபேஸ் பண்ணி வந்த விதம் உங்கள் வாழ்க்கையில் இன்னும் மைல்கல்களாகவே மாறும். அவ்வளவு அற்புத சக்தி அது பெருகும், கொடுக்கும். அவ்வளவு நல்ல விஷயங்கள் எக்கச்சக்கமாக உங்கள் வாழ்க்கையில் நடக்கும். அப்போ யோசிச்சு பாருங்கள், கஷ்டங்கள் எனக்கு இன்னும் வேணும்னு கேட்குற அளவில் அந்த கஷ்டத்தை அவர் எப்படி ஹேண்டில் பண்ணியிருப்பார்னு யோசிச்சு பாருங்கள். அதாவது அவர் சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா, 5-6 வருஷமாக அவருக்கு மிகப்பெரிய கஷ்டங்கள் தொடர்ந்து பதிவை கேட்பதன் மூலமாக தன்னுடைய மனசில் ஒரு வைராக்கியத்தை ஏற்படுத்தி தன்னால் முடியும் அப்படின்னு அவர் நம்பி அவர் செயல்பட்ட விதம்,
அந்த விதம் அவரோட வாழ்க்கையையே மகிழ்ச்சியான ஒரு இடமா மாற்றிருக்குது. ஸோ எந்த பூஜை பண்ணலை, பரிகாரம் பண்ணலை. ஏன் நம்ம அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருக்கோன்னா, இப்போ வரைக்கும் அன்பே சாயில் இருக்கிறவங்களும் இந்த பூஜை பண்ணுறது தப்பா சாயிரான்னு கேட்குறாங்க, இந்த பரிகாரம் பண்ணுறது தப்பா சாயிரான்னு கேட்குறாங்க. அவங்களுக்கெல்லாம் ஒரே பதில், நீங்கள் இன்னமும் மனதளவில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தலைன்னு அர்த்தம். நான் உங்களுக்கு குறை சொல்லலை, மனதளவில் நீங்கள் மாற்றத்தை ஏற்படுத்தலை. பூஜை செய்யுங்க, வேண்டான்னு சொல்லலை. அது என்ன பரிகாரம்? பிரச்சனையை தீர்ப்பதற்கு ஒரு ஷார்ட்கட் மெத்தடா? அப்படி செஞ்சிட்டா பிரச்சனை தீர்ந்துடுமா? உங்கள் மனசு ரொம்ப அலைப்பாயுது, இங்கே கொஞ்சம் அலைப்பாயுது, அங்கே கொஞ்சம் அலைப்பாயுது, இப்படியே போயிட்டுருக்குது. இப்படியே போனால் எங்கே போகும் தெரியுமா? எதுவுமே இல்லைன்னு போயிடும். நேற்று கூட ஒரு பதிவில் சொல்லியிருந்தோம், ஒரு பிரார்த்தனை நடக்கணும்னு கோயிலுக்கு போனால் அது நடக்கலைன்னா நம்ம கோயிலுக்கு போக மாட்டோம். தெய்வத்தின் துணை நமக்கு இல்லாமல் போகும். ஏன்னா தெய்வத்தை நினைக்கிறது இல்லையே. அப்போது துன்பங்கள் மேலும் துரத்தும். நேற்று காலையிலே கொடுத்ததோ முந்தானத்து காலையில் கொடுத்ததோ தெரியல, சாய்பாய் வணங்காதவர்களுக்கு துன்பம் அதிகரிக்கும்னு சொன்னோம். சில பேர் என்னங்க டைட்டில் பயங்கரமாக இருக்கே, என்ன ஏன் இப்படின்னு. நம்ம என்ன பண்ண முடியும்? அதில் என்ன இருக்குதோ அதை தான் நம்ம கொடுக்குறோம். கண்டென்ட்டை என்ன பேசுகிறோமோ அதான் நம்ம டைட்டிலை வைக்க வேண்டிய நிலை. அதனால் டைட்டில் அப்படி இப்படி தான் இருக்கும். உள்ளே வந்து பாருங்கள், நிறைய விஷயங்களை நீங்கள் எக்கச்சக்கமாக தெரிஞ்சுக்கலாம். அப்போ அன்பே சாயில் இருக்கிறவங்களுக்கு ஒரே விஷயம், நான் கோயிலுக்கு போக வேண்டாம்னு சொல்லவே இல்லை இப்போ வரைக்கும். எந்த காரணத்தை கொண்டு நான் கோயிலுக்கு போகக்கூடாதுன்னு சொல்ல மாட்டேன். தினமும் கோயிலுக்கு போங்கன்னு தான் நான் சொல்கிறேன். ஆனால் பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணி போகாதீங்க. அந்த பரிகாரன்ற ஷார்ட்கட் மெத்தடை தயவு செய்து ஸ்டாப் பண்ணிடுங்க. இறைவனை மனதில் வையுங்க, பூஜையை மனதில் செலுத்துங்க, நம்பிக்கையுடன் வாழ்க்கையை வாழுங்க. அதில் கிடைக்கிறது தான் இயல்பான உண்மையான வெற்றி. வேறு எதுலேயுமே நிச்சயமாக கிடைக்காது. நீங்கள் பண்ணுறது எல்லாமே ஒரு திருப்திக்காக. ஆத்ம திருப்தின்றது வேறு. ஆத்ம திருப்தின்றது மனசில் இருக்கக்கூடிய தீய எண்ணங்களை அழிக்கிறதுக்கு அப்புறம் ஒரு திருப்தி இருக்குமே, அதுதான் ஆத்ம திருப்தி. கோயிலுக்கு கூட பாருங்கள், நிறைய பேர் முந்தி அடிச்சுட்டு போவாங்க, வயதானவர்களை தள்ளி விட்டுட்டு போவாங்க. ஸ்பெஷல் கியூ, நான் விஐபி, நான் 1000 ரூபாய் கொடுத்து வந்திருக்கேன், 2000 ரூபாய் கொடுத்து வந்திருக்கேன்னு வெட்டி பந்தா வேறு. உண்மையிலேயே வயதானவர்களால் முடியல அப்படின்னா தாராளமாக போகலாம். இல்லை நேரம் இல்லை அதனால் போகலாம். ஆனால் அந்த விஐபி லைனில் இருக்கிறவங்கள பார்த்தா சில நேரத்தில் என்னமோ அந்த கோயிலுக்கே அவங்க தான் உரிமையாளர் அப்படின்ற மாதிரி அவங்க போடுற சீன் இருக்கே, உலக மகா சீன். கடவுள் என்ன எதிர்பார்க்குறாருன்னா, காத்திருந்து என்னை வணங்குன்றாரு. ஆனால் நாம் காத்திருக்க முடியாது. எனக்கு வேகம், உண்மையிலே சொல்கிறேன், வேகம் தேவைதான், நான் இல்லைன்னு சொல்லலை. ஒரு வயதானவர்கள் அவ்வளோ நேரம் நிற்க முடியாது அப்படின்னும்போது அவங்களுக்கு விஐபியில் நம்ம டிக்கெட் வந்து போட்டு பண்ணலாம், தப்பு இல்லை. ஏன்னா அதுவும் கோயிலுக்கு ஒரு வருமானம் தான். ஆனால் ஒரு சாதாரணமாக ஒரு 30-40s இருக்கிறவங்களுக்கு கூடவா, உடம்புல எந்த பிரச்சனையும் இல்லாதவங்களுக்கு கூடவா. அப்போது அந்த விஐபிக்குன்னு எடுத்து வச்சுருக்கிற காசு அந்த கோயிலில் இருக்கக்கூடிய அன்னதானத்துக்கு சேர்க்கலாம் இல்லையா? நம்ம தெருவில் நமக்கு தெரிஞ்சவங்களுக்கு அது கொடுத்து உதவி செய்யலாமே. என்றைக்குமே நம்ம அப்படி தான் யோசிக்கணும். எனக்கு கூட சில விஷயங்கள் வந்து ஒரு டிஷர்ட் எடுக்கிற அப்படின்னா ஒரு 500 ரூபாக்குள்ளே பட்ஜெட் அப்படின்னா எனக்கு 250 ரூபா 300 ரூபாக்குள்ளே டிஷர்ட். ஏன்னா நம்ம இந்த பிராண்டடுக்கும் நமக்கும் ரொம்ப தூரம். அப்போ ஓகே, ஒரு 200 இருக்குதா, ஓகே சந்தோஷம், அந்த 200 ரூபா எடுத்து வைக்கி, யாருக்காவது அது கொடுக்கணும், அது அவங்க காசு, அந்த மாதிரி நாம் பண்ணுறோம். அப்படி பண்ணும்போது என்ன ஆகுது, அது இயல்பாக இருக்குது. அது வந்து இயல்பாக இருக்குது. நமக்கு தேவையான அளவுக்கு நமக்கு ஓகே. ஒருவேளை 500க்கு 600னா ஓகே, நான் எடுத்து வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. 500 ரூபாய்க்கு வாங்க போகிறோம் நல்ல டிஷர்ட், ஓகே ரைட்,
பார்த்தா நமக்கு திடீர்னு பார்த்தா நமக்கு பிடிச்ச மாதிரி நம்மளோட ஸ்டைலிஷாக ஒரு 200-220 ரூபாய்க்கு ஒரு டிஷர்ட் ஓகே வெல், நம்ம என்ன ஒதுக்கணும் 500 ரூபா. அப்போ 200 ரூபா கிடைக்குது, அப்போ இன்னொரு டிஷர்ட் எடுக்கலாம். அதுதான் பேராசைன்னு 500 ரூபாய்க்கு கேட்டு அதுக்குள்ளே முடிச்சு கொடுத்தாரு கடவுள். மீதி இருக்குது, அது செலவு பண்ணு இல்லாதவங்களுக்கு, அவ்வளோதான். அவர் அந்த பர்பஸில் தான் நமக்கு கொஞ்சம் குறைச்சி அனுப்பிச்சி கொடுக்குறாரு. ஆனால் அதுலேயும் நாம் இல்லை எனக்குன்னு சொல்லணுமா? ஸோ இது எல்லாத்தையும் நீங்கள் யோசித்து பாருங்களேன். அப்போ இந்த மாதிரியான விஷயங்கள் மூலமாக நாம் நம்ம மனநிலையை மாற்றும்போது எவ்வளவு நல்ல ஒழுக்கங்கள் நமக்குள்ளே பெருகுது, நம்ம வாழ்க்கையில் அடுத்தடுத்த கட்டத்துக்கு எப்படி ஒரு நகர்வுகள் நமக்குள்ளே இருக்குதுன்றதையும் நம்ம ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம். அப்போ ஒவ்வொரு பதிவுகளும் படிப்படியாக வந்துக்கிட்டே இருந்து பாருங்க. இந்த பதில் என்ன சொல்லியிருக்கோம்? எதிர்மறை எண்ணங்களை உங்கள் மேலே திணிப்பாங்க, அதற்கு நீங்கள் பதிலடி கொடுக்காம முன்னேறுங்கன்னு சொல்கிறோம். அடுத்தது கடவுள் சம்மந்தப்பட்ட பரிகாரத்தால் தான் அதை முடிக்க முடியும்னு சொல்லுவாங்க, அதையும் தூக்கி எரிஞ்சிடுங்கன்னு சொல்கிறோம். எல்லா தெய்வத்தையும் வணங்குங்க, கோயிலுக்கு போங்க, ஆனால் பிரச்சனைகள் தீர்ப்பதற்காக நான் கோயிலுக்கு போகிறேன், பரிகாரம் செய்கிறேன்னு அந்த கணக்கில் நீங்கள் போகாதீங்க. ஷார்ட்கட் மெத்தட்ஸ் வேண்டாம். என்ன ஆயிடுச்சு இப்போ வாழ்க்கையில் இவ்வளோ பெரிய துன்பங்கள் வந்ததுன்னா கடவுள் அந்த துன்பத்தை விருப்பப்பட்டு கொடுக்கல, நீங்கள் செஞ்சதன் விளைவு தானே தவிர வேறு ஒன்றுமே இல்லை. ஒரு ரவுடி எப்படி உயிரிழக்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா இன்னொரு ரவுடியால். அப்போது எதில் எடுக்கிறோமோ அதுலேயே நாம் வாழ்க்கைக்கு பதில் கொடுத்தே ஆகும். வாழ்க்கைன்றது அதில் தான் பதில் கொடுக்கும், மாறி கொடுக்காது. அப்போ நாம் இப்போ வரைக்கும் நாம் உணரலை, இன்னமும் பரிகாரம் இருக்குது, பூஜை இருக்குது, அதை தான் நம்ம செய்யணுன்னா கடைசி வரைக்கும் லைஃப் இப்படி தான் போகும். ஸோ மாற்றுவதற்கும் விழிப்புணர்வுக்கு உண்டான நேரம் இதுன்னு சொல்லி உங்களுக்கு கடவுள் காட்டுறாருன்னா அப்போது அந்த இடத்த முழுமையாக ஆக்கிரமிப்பு பண்ணுங்க. ஏன்னா இது கடவுள் இத்தனை நாள் பேசாதவர் இப்போ ஏன் பேசுகிறாருன்னா உங்களுக்கு நேரம் இப்போ கூடி வருதுன்னு அர்த்தம். கூடி வர நேரத்தை நாமளே அழிச்சிக்கலாமா? அழிச்சிக்கக்கூடாது தானே? அது மாதிரி தான். அப்போ நம்ம லைஃப்பில் பல விஷயங்கள் நமக்காக ஏன் கடவுள் கொடுக்குறாருன்னா இது சரியான நேரம், இது சரியான சந்தர்ப்பம், இதில் வாழ்க்கையை நீ திடப்படுத்து, இதை பலப்படுத்து, இதை பயன்படுத்து, முன்ன மாதிரி விட்டுறாத, இது உன்னோட ரவுண்டு. இப்போ நீ எடுக்கிற டெசிஷன், உன்னுடைய மைண்டோடைய பவர், நான் வழி நடத்தக்கூடிய விதம், இது எல்லாமே இப்போ ஒன்றா சேருது. இவ்வளவு நாள் எப்படி இருந்தது? கடவுளோட அருள் கிடைக்காம இருந்தது. இப்போது கடவுளோட அருள் கிடைச்சிடுச்சு, ஆனால் இப்போ மைண்டு வீக்காக இருக்கக்கூடாது. ஸோ ஒன்று போனால் ஒன்று வரும்னு சொல்லுவாங்க. கல்லை கண்ட நாயக்கானும், நாயக்கண்ட கள்ளக்கானுன்னு சொல்லுவாங்க. அதுபோல் அப்போ கடவுளோட அருள் தான் முக்கியம், கடவுளோட அருள் முக்கியம். இப்போ நான் 100% சொல்கிறேன், அன்பேசாயில் இருக்கிறவங்களுக்கு அத்தனை பேருக்கும் கடவுளோட அருள் தாம் தூமுன்னு இருக்கு, தாம் தூமுன்னு. அப்போ மனசு சரியில்லாமல் வச்சுக்கிட்டா அந்த பவரை நம்ம என்ஜாய் பண்ண முடியாமல் போகும். இது கொஞ்ச நாள் தான் இருக்கும், கொஞ்ச நாள் தான் இருக்கும். இனிமேல் லைஃப் ஃபுல்லாலாம் இருக்காது, கொஞ்ச நாள் தான் அந்த பவர் இருக்கும். அப்போது அந்த பவரை நீங்கள் எடுத்துக்கணுன்னா உங்கள் மனநிலை சரியாக இருக்கணும். அப்போது இந்த இடத்துல மைண்டு சரியில்லைன்னா அந்த பவரை நம்ம யூஸ் பண்ண முடியாமல் போயிடும். அதுக்கப்புறம் அந்த பவர்ஸ் உங்கள் கூட இருக்காது, அவர் திருப்பி எடுத்துப்பார். அப்போது சந்தர்ப்பத்தை பயன்படுத்தணும்னு பெரியவங்க சொல்லுவாங்க. எப்படி சந்தர்ப்பத்தை பயன்படுத்துறது? அதுதான் இதனுடைய முக்கிய காரணமாக இருக்கணும். ஏன்னா இந்த டைம் நல்ல சந்தர்ப்பமே, எப்படிப்பா நீ மிஸ் பண்ண இந்த லைஃப்னு எத்தனையோ பேர் உங்களை கேட்டிருக்கலாம். நல்லா தானப்பா வந்த லைஃப்பில், ஏன் திடீர்னு இப்படி ஆயிடுச்சுன்னா நம்ம அதுக்கு எங்கேயாவது ஒரு இடத்துல போய் மாட்டிட்டு முடிச்சுட்டு இருந்திருப்போம், எங்கேயாவது ஒரு இடத்துல மாட்டியிருப்போம். ஐயோ இங்கே தான் போய் மாட்டினோமா அப்படின்னு. ஸோ விழிப்புணர்வு இல்லாத நிலையிலேயே நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம்.
கொஞ்சம் கூட விழிப்புணர்வு இல்லை. ஒரு மோசமான சூழ்நிலையில் தான் நாம் வாழ்கிறோம், வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம். இதுக்கு தான் நம்ம சரி பண்ணணுன்ற எல்லா விஷயத்தையும் இங்கே இருந்து தான் நம்ம ஆரம்பிக்கணும். இங்கே இருந்து ஆரம்பிச்சிட்டா உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் நினச்சதை விட இன்னும் பிரம்மாண்டமாக வாழலாம். கடவுளோட பெயரை நீங்கள் காப்பாற்றலாம். இது மாதிரியான விஷயத்த உங்களுக்கு அடிக்கடி சில பதிவுகள் மூலமாக நம்ம சொல்லியிருப்போம். அதை எல்லாத்தையும் சேர்த்து வச்சு இப்போது உங்கள் வாழ்க்கையில் வாழ முயற்சிகள் செய்யுங்க. இந்த முயற்சிகள் கண்டிப்பாக சொல்கிற திருவினை ஆக்கும். ஏன்னா கடவுளோட சக்தி இப்போது உங்களிடம் வந்திருக்கு. கடவுளோட சக்தி உங்ககிட்ட இருக்குது. சாய்பாட சக்தி உங்ககிட்ட இருக்குது. இது சும்மா ஏதோ ஒன்று பேசணுன்றதுக்காக பேசலை. அவரோட சக்தி உங்ககிட்ட இருக்கிறது நான் இங்கே உணர்கிறேன். அவர் எத்தனையோ விதத்தில் உங்களுக்கு அந்த ஒரு சிக்னல்ஸை கொடுத்துக்கிட்டே இருக்கார். நாம் எங்கேயோ பார்த்துட்ருக்கோம். பார்க்க வேண்டிய இடத்த பார்க்காம எங்கேயோ பார்த்துட்ருக்கோம். அங்கே பார்க்குறது வேஸ்ட்டு. இங்கே பாருங்கள், அந்த சக்தி உங்களை நோக்கி வருது. அப்போ அந்த சக்தியை பயன்படுத்தணும். அந்த சக்தி உங்கள் கண்ணுக்கு முன்னாடியே நிற்குது. அந்த பவர் உங்கள் கண்ணுக்கு முன்னாடியே நிற்குது. ஆனால் அதை மட்டும் பார்க்கல, மற்றது எல்லாத்தையும் பார்க்குறோம். இதுதான் மனுஷனோட மனசு அந்த இடத்துல ஒரு குழப்பமான நிலையில் இருக்குது. அந்த குழப்பமான நிலையில் இருக்கிறதால தான் இப்படிப்பட்ட சிச்சுவேஷன் அங்கே நடந்துக்கிட்டு இருக்குது. அப்போ இதை மாற்றணும் தானே. அப்போ எதை மாற்றணும்? என்றைக்குமே மனசை ஒரு நிலையாக வச்சுக்கணும். மனசை நிலையாக வச்சுக்க வேண்டிய பொறுப்பு நம்மது. அப்போது அவருடைய சக்தியை நாம் கரெக்டாக பயன்படுத்தி அந்த ஒரே ஒரு டேர்னிங் பாயிண்ட் தான் அந்த இடத்துல அந்த சக்தி உங்களை வழி நடத்திடுச்சுன்னா, அதுக்கப்புறம் நான் இந்த பதிவில் ஏற்கனவே எத்தனையோ சொல்லியிருக்கேன்ல, அது எல்லாமே உங்கள் வாழ்க்கையை மாற்றும். ஸோ எத்தனையோ பேர் நீங்கள்லாம் பிழைக்க மாட்டீங்க, நீங்கள்லாம் வாழ மாட்டீங்க, நீங்கள்லாம் டம்மி பீஸு, நீங்கள்லாம் வேஸ்ட்டு, நீ வேஸ்ட்டு, உன் குடும்பம் வேஸ்ட்டு, நீங்கள்லாம் பிறந்ததே வேஸ்ட்டுன்னு எத்தனை பேர் உங்களை காயப்படுத்தியிருக்காங்களோ அத்தனை பேருக்கும் நீங்கள் வாழக்கூடிய வாழ்க்கையில் கொடுக்கக்கூடிய அந்த விஷயம் இருக்கு இல்லையா, அது அவங்களுக்கு போய் சேரும். அப்பையும் உங்களுக்கு என்ன தெரியுமா சொல்லுவாங்க? எனக்கு அப்போவே தெரியும் நீ வருவ, நீ ஜெயிப்ப அப்படின்னு மனசாட்சியே இல்லாமல் பேசுவாங்க. அதனால் மனுஷங்களை இப்படி தான் பேசுவாங்கன்னு மட்டும் நினச்சிடாதீங்க. இன்றைக்கி ஒரு மனுஷன் இப்படி பேசுனா அதே மனுஷன் ஒரு வருஷம் கழித்து வேறு மாதிரி பேசுவான். நம்மளை துரத்தி அடித்தவங்க கூட வாழ்க்கையில் வென்றதுக்கப்புறம் உங்கள் வீட்டுக்கு முன்னாடி நின்று உங்களை பார்த்துட்டு கண்களில் கண்ணீர் விட்டுட்டு போகிற கதையும் இங்கே சாய்ப்பா ஒரு சாய்ராமுக்கு நடத்தி வச்சாங்க. ஸோ அவ்வளோ பாசம் யாருக்கு? சாய்ப்பாவுக்கு உங்கள் மேலே. நீங்கள் வச்சிருக்கிற பாசத்தை விட அவர் 1000 லட்சம் கோடி மடங்கு வச்சுருக்கார். அது நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. என்றைக்குமே ஒரு விஷயத்தை மறக்காதீங்க. யார் இருந்தாலும் சரி, யார் இல்லைன்னாலும் சரி, சாயப்பா நம்முடன் இருக்கிறார். அந்த ஒரு விஷயத்தை மட்டும் நீங்கள் மனசில் வச்சுக்கிட்டிங்கன்னா எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் உங்களை அவர் கைவிட மாட்டார். எல்லாமே இங்கே நினப்பு தான், எல்லாமே இங்கே மனசு தான் ஒரு பெரிய ப்ளே பண்ணுது எல்லா விஷயத்தையும். அதனுடைய விஷயத்தை நீங்கள் சரி பண்ணிட்டீங்கன்னா ஜெயிச்சிட்டிங்க. எப்பேற்பட்ட பிரச்சனையாக இருக்கட்டும், அது பெரிய கடன் ஒன்று சொல்கிறீங்களே, அந்த கடன் கூட அடுத்த நிமிஷமே அடுத்த விதமான வழிகளை அது காட்டும். அதை அடைப்பதற்கு உண்டான வழியாக கூட மாறும். இது எல்லாமே அனுபவத்தின் மூலமாக தான் நம்ம இங்கே பேசியிருக்கோம். எதுவுமே சும்மா ஏதோ ஒரு கற்பனை கலந்து பேசலை. நீங்களே யோசிச்சு பாருங்கள். இந்த விஷயத்தெல்லாம் சொன்னால் நம்ம ஜெயிப்போமா ஜெயிக்க மாட்டோமான்னு நீங்கள் உங்கள் மனசுக்குள்ளே கேளுங்க. உங்கள் மனசு என்றைக்கும் பொய் சொல்லாது. ஏன்னா அந்த மனசை ஆள்பவரே நம்ம சாயப்பா தான். அது சொல்லும், சரின்னு சொல்லும்.
இதை பேஸ் பண்ணி வாழுவோம், சரித்திரம் படைப்போம்னு சொல்லி இந்த பதிவை நான் முடிக்கிறேன். ஜெய் சாய்ராம். ஓம் சாயிராம்.